விஜய்க்கு என்ன ஆச்சு? நான் அவரோட ரிலேஷன் தான் பேசுறேன். சொல்லுங்க. பயப்படாதீங்க, அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான். இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆக்சிடென்ட்டா? அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நீங்க பயப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம், நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது உடனே வர. உங்க ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? போரூர்ல இருந்து கிண்டி போற ரூட். பிடி ஹாஸ்பிடல்னு யாரை கேட்டாலும் சொல்வாங்க. சரி, ஓகே மேடம், இது உடனே வர. ஓகே. பூமா பூவே, மல்லிமா முல்லை ரோஜா, பூமா பூவே. மல்லி எவ்வளவுக்கா? மல்லி ஒரு முழம் 15 ரூபாமா, வாங்கிக்கமா. இல்ல வேண்டாங்க. சரிம்மா. பூமா பூவே. பூக்காரமா, இங்க வாங்க. கனகாம்பரம் எப்படி? கனகாம்பரம் முழம் 10 ரூபாமா. மல்லி? மல்லி 15 ரூபாமா. சரி, கனகாம்பரத்துல 4 முழம் கொடுங்க, மல்லியில 1 முழம் கொடுங்க. ரவுண்டா 50 ரூபாய் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுக்கா. அதெல்லாம் கட்டுப்படி ஆகும், கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. அக்கா சில்லறை இல்லக்கா. என்கிட்டயும் சில்லற இல்லையே. இந்தாங்க, வேணும்னா பூவை வச்சுக்கோங்க. இல்லக்கா, இதான் முதல் போனி. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இவளா? இவ எதுக்கு நம்மள பார்த்து சிரிக்கிறா? இதுக்கு ரொம்ப எஸ்கேப் ஆயிரும். ஒரு நிமிஷம் இருங்க. சார் சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார், பூ வாங்கினேன், 500 ருபீஸ்க்கு சேஞ்ச் இல்ல. சேஞ்ச் இருந்தா கொடுங்களேன். இல்லங்க, என்கிட்ட சேஞ்ச் இல்ல. சார் சார் சார், ஒரு நிமிஷம். என்னங்க? ஒரு 50 ருபீஸ் இருந்தா கொடுங்களேன். சார், சேஞ்ச் மாத்தி கொடுத்துறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ். சரி. இந்தாம்மா. பூமா பூவே. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேரு ரேணுகா. இப்ப விஜய்னு ஒருத்தர் அடிபட்டு இருக்காருன்னு எனக்கு ஃபோன் பண்ணீங்களே, அவர் எந்த வார்டுல இருக்காரு? சரி, ஓகே மேடம், இந்தாங்க மேடம் போன். தேங்க் யூ மேடம். கேஷுவாலிட்டி எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல போங்க. விஜய், விஜய், விஜய் கண்ணு முழிச்சு பாரு. விஜய், விஜய், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஜய், எழுந்துரு விஜய். விஜய், நீ இப்படி படுத்து இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. எழுந்துரு விஜய், என்கிட்ட பேசு. உன் குரல கேட்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு விஜய். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? விஜய், எழுந்துரு விஜய். விஜய், விஜய், விஜய். ரேணுகா, விஜய், பேசு விஜய். என்னாச்சு உனக்கு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பார்த்து வண்டி ஓட்ட கூடாதா? உயிர் போய் உயிர் வந்திருக்கு. என்ன யோசனையில வண்டி ஓட்டுன? நான் கரெக்டா தான் ஓட்டுனேன், ஆனா அவனா வந்து தான் இடிச்சிட்டான். ஐயோ, நீ ஒதுங்கி போயிருக்கலாம்ல. வேணும்னு வந்து இடிச்சா எப்படி ஒதுங்கிறது? என்ன சொல்ற விஜய்? ஆமா ரேணு, நான் ஒதுங்கித்தான் போனேன். என்ன ஃபாலோ பண்ணி வந்து இடிச்சிட்டாங்க. யாருன்னு தெரியுமா? ஆளை பார்க்க முடியல, ஆனா வண்டி நம்பரை பார்த்தேன். அது போதும் விஜய், அது போதும். ஆளை கண்டுபிடிச்சிடலாம். அப்பா கிட்ட சொல்லி அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு. சொல்லு, வண்டி நம்பர் என்ன? வண்டி நம்பர் TN சொல்லு. TN 18 W 558. 558. கரெக்டா சொல்லு விஜய், அந்த நம்பர் தானா? அந்த நம்பர் தான்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ராஸ்கல், இது என் அப்பாவோட பிஏ காரணம். நான் நினைச்சேன் ரேணு, வேற யார் எனக்கு எதிரி இருக்க முடியும்? அப்போ எங்க அப்பா தான் இதுக்கு காரணமா? இல்ல, அவர் இல்ல, நீதான் காரணம். என்ன சொல்ற விஜய்? நான் தான் காரணமா? ஆமா, நீதான் காரணம். என்ன முட்டாள்தனமா பேசுற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் தெளிவாதான் இருக்கேன். நல்லா யோசிச்சு பாரு, நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என் மேல உங்க அப்பா கை வைக்க முடியுமா? மருமகன் மேல வண்டி ஏத்தி கொல்ல முடியுமா? அப்போ உன் தாலி பறி போயிடுமே. நம்ம கல்யாணம் தள்ளி போனதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை. ஓ காட், நாடி போயிட்டேன். எந்த நேரத்துல என்ன பேசுற நீ? நான் இப்பவும் சொல்றேன் ரேணு, நமக்கு கல்யாணம் ஆனாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். புரியுது விஜய், நீ தைரியமா இரு. இதுக்கு காரணமான எங்க அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன். இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு அவரு. தண்டபாணி சார், அந்த விஜய் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்? இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியுமா? தெரியல சார். இதெல்லாம் தெரிஞ்சுக்காத. அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க ஓ, சார். ஒரு நிமிஷம். ஹலோ, நான் தங்கத்துறை எம்பி பேசுறேன். சார், நான் தமிழ்ச்செல்வன் பேசுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். சார், இங்க உங்க பொண்ணு வந்திருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கா? போன்ல வேண்டாமே, நீங்க இங்க வரீங்களா? நாம நேர்ல பேசிப்போம். சரி, நான் வர்றேன். என்னாச்சு சார்? போச்சு, எல்லாம் போச்சு. என் பொண்ணு கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காளாம். எல்லாம் ஒன்னாலதான். வா. ஏங்க, தோசை ஆறதுக்குள்ள வந்து சாப்பிடுங்க. வாங்க. வரேன் வரீங்களா? வரேன். உட்காருங்க. தோசை கல்லுல சூடா இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். செல்வா சார், சார். ஏய் நில்லு. என்னடி பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்க? என்ன வேணும்? செல்வா சார பார்க்கணும். நீ எதுக்கு அவரை பார்க்கணும்? சார், என்ன சார் உங்க வைஃப் இவ்ளோ மோசமா பிஹேவ் பண்றாங்க? சொல்லுங்க, எதுக்காக வந்தீங்க? சார், நேத்து நீங்க பூ வாங்கி கொடுத்தீங்கல, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க சார். அம்மா புண்ணியவதி, உன் புருஷனை நீ முந்தானிலேயே முடிச்சு வச்சுக்கோ. யாராவது கொத்திட்டு போயிட போறாங்க. ஏய் ஏய் நில்லடி. ஏன் வீட்டுக்கு வந்து என்கிட்ட சண்டை எடுத்துட்டு போறியா? என் புருஷனை நான் முந்தானில முடிச்சு வச்சுக்குவேன், இல்ல இடுப்புல தூக்கி வச்சுக்குவேன். அத கேட்க நீ யாரடி? உன் புருஷனை முந்தானில முடிச்சு வச்சுக்கோ, இல்ல இடுப்புல தூக்கி வச்சுக்கோ. அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. அதை யார் கேட்டா இப்போ? இத பாரு, இதுக்கு மேல பேசினா மரியாதை கெட்டு போயிடும். என்னது மரியாதை கெட்டு போயிடுமா? எங்க கெடுவெடி பார்க்கலாம். கெடுவெடி. ராணி, எதுக்கு இப்படி அநாகரிகமா நடந்துக்கிற? ஏங்க, நீங்க தான் வந்து வேலை முடிஞ்சிருச்சுல, புறப்படுங்க. நீங்க சொல்றீங்கங்கிறதுக்காக பாக்குறேன். இல்ல இல்லன்னா என்னடி பண்ணுவ? ஏங்க, என்னங்க நடக்குது? என்ன நடக்குது? நீங்க எதுக்கு அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தீங்க? நான் பூலாம் வாங்கி கொடுக்கல ராணி. நேற்று ஆபீஸ்ல இருந்து வரும்போது பூ வாங்குறதுக்கு சேஞ்ச் இல்ல, 50 ரூபா இருக்குதான்னு கேட்டாங்க, கொடுத்தேன். அததான் இப்ப திருப்பி கொடுக்க வந்தாங்க. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவகிட்ட பேச்சுவார்த்தையில வச்சுக்க கூடாதுன்னு. சில்லற இல்லனா கடையில போய் வாங்கிக்கறா. நீங்க எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? இவ வீட்டுக்கு நான் போறேனா? இவ மட்டும் ஏன் வீட்டுக்கு வரா? எல்லாம் நீங்க கொடுக்குற இடம். ஏதோ திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையறா. ராணி, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க 2 வார்த்தை பேசுறது, உதவி பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நாம அவங்களுக்கு உதவி பண்ணாதான் நாளைக்கு எதாவது நமக்கு உதவி பண்ண வருவாங்க. ஓஹோ, அப்பனா நீங்க மாற மாட்டீங்க. அவ கூட பழக்க வழக்கம் வச்சிட்டு தான் இருப்பீங்க. அப்ப சரி, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீங்க அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டே குடும்பம் நடத்துங்க, இல்ல கூத்தாடிங்க. ராணி ராணி, என்ன? சரி, உனக்கு என்ன? நான் பக்கத்துல எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, குறிப்பா அவகிட்ட பேசக்கூடாது. சரி, பேசல. மீறி பேசுனீங்க, அப்புறம் எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தண்டபாணி நீ கொஞ்சம் வெளியேறு. இருக்கட்டும் சார். என்ன ரேணுகா இதெல்லாம்? சாரிப்பா, என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் கமிஷனர் கிட்ட பேசிக்கோங்க. சார் உங்க பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சார் உங்க பொண்ணு இந்த பையனை லவ் பண்றது பிடிக்காம உங்க ஆளுங்களை வச்சு கொலை செய்ய பாத்தீங்களாமே? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் பண்ணல. என் பொண்ணு ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. ரேணுகா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா எதுவும் செய்யலமா? சாரிப்பா, உங்ககிட்ட நான் எதுவும் பேச தயாரா இல்ல. எதுவா இருந்தாலும் கமிஷனர் கிட்ட பேசிக்கோங்கன்னு சொன்னேன்ல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார் நீங்க உட்காருங்க. சார் உங்க நிலைமை எனக்கு புரியுது. இந்த விஷயத்துல என்னால என்ன முடியுமோ அந்த உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். ஆனா உங்க பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். நான் பெத்த பொண்ணு எனக்கு எதிராக இப்படி திரும்பிட்டாலே என்ன சார் செய்யறது? சார் இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியாது. முடிஞ்சா உங்க பொண்ணுகிட்ட அன்பா பேசி அவனை விட்டுட்டு சொல்லுங்க. எல்லாம் பேசி பார்த்துட்டேன் சார், கேட்க மாட்டேங்கிறான். அவனைத்தான் கட்டிக்கிறேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சார் முடிஞ்ச அளவுக்கு உங்க பொண்ணுகிட்ட அன்பா பேசி அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லனா பெருந்தன்மையா நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அதை விட்டுட்டு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சார் பாதிப்பு அதிகம். கான்ஸ்டபிள். எஸ் சார். வெளியில ரேணுகா விஜயன்னு 2 பேர் இருப்பாங்க, உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். ம் ஒன்னும் கவலைப்படாதீங்க சார், எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி சார். மிஸ் ரேணுகா, உங்க அப்பா எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? சாரி சார், எங்க அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் மறுபடியும் விஜயை ஏதாவது பண்ண முயற்சி பண்ணாருன்னா? அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோமா, என்ன நம்பு. ஓகே சார், இருந்தாலும் என் கம்ப்ளைண்ட வாங்கிக்கோங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சார் சொல்லுங்க சார். இப்போ 2 பேர் வருவாங்க, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார். ஓகே நீங்க போங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி சார், நீங்க கிளம்புங்க. அதான் சார். சார், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சு. இங்க பாருமா, உங்க அப்பா அரசியல்ல இருக்காரு, இன்னைக்கு எம்பி வர இருக்காரு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணி உங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அவர் பேரையும் கெடுத்துறாதீங்க. 2 பேரும் உட்கார்ந்து பேசி எப்படி என்ன பண்ணணும்னு நல்லா யோசிச்சுக்கோங்க, சரியா? ஓகே சார். தேங்க்யூ சார். வரோம் சார். ரேணுகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா, வீட்டுக்கு சாரிப்பா, போலாம். நான் வரல. சொன்னா கேளுமா, அடம்பிடிக்காத. ரேணுகா, நம்ம காதல்ல உறுதியா இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. தைரியமா போ. சரி. என்ன செல்வா சார், ஆள் வர்றது கூட தெரியாம இப்படி டிவிலயே மூழ்கி போயிருக்கீங்க? சரி, அது இருக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? ஒய்ஃப் கூட வீட்ல இல்ல. தெரியும் சார், அவங்க போனதை பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன். பயப்படாதீங்க சார், நான் எந்த தப்பான அர்த்தத்திலயும் இதை சொல்லல. அவங்களுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்கல. என் கூட பேசுறத பார்த்துட்டாங்கன்னா பாவம் உங்களுக்கு தான் திட்டு விழும். அதனாலதான் அவங்க போனதுக்கு அப்புறம் வந்தேன். சார், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சரி சொல்லுங்க, என்ன செய்யணும்? எங்க வீட்ல ஒரு லைட் எரியல, வேற டியூப் வாங்கி வச்சிருக்கேன். ப்ளீஸ் சார், நீங்க வந்து கொஞ்சம் மாட்டி கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது எலக்ட்ரிஷியன் நீங்க கூப்பிடலாமே? எலக்ட்ரிஷியன், பிளம்பர் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எலக்ட்ரிஷியன் ஒருத்தரை கூப்பிட்டேன், நாளைக்கு தான் வர முடியும்னு சொல்லிட்டார் சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிடுங்களேன். சரி வாங்க. வாங்க வாங்க சார். ஏங்க,
வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? இல்லையே, என் கூட நீங்களும் தானே இருக்கீங்க. என்ன பயந்துட்டீங்களா? நீங்களும் என் கூட இருக்கீங்களே, அத சொன்னேன் சார். இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு. வாங்க, உள்ள வாங்க சார். வாங்க சார், உள்ள வாங்க. ஏன் சார் தயங்குறீங்க? உள்ள வாங்க சார். இல்ல உங்க பெட்ரூம்க்குள்ள நான் எப்படிங்க? அதனால என்ன சார், நான் தானே கூப்பிடுறேன். சும்மா வாங்க. இந்த ரூம்ல தான் டியூப்லைட் மாட்டணும். உள்ள வராம எப்படி மாட்டுவீங்க? வாங்க. இந்த டியூப்லைட் தான் சார் மாட்டணும். என்ன சார் தேடுறீங்க? இல்ல மேல ஏறி டியூப்லைட் கழட்டுறதுக்கு ஏதாவது ஸ்டூல் இருந்தா பரவாயில்ல. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துட்டு வரேன். சாரிங்க. நான் இடிச்சதுக்கு நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? சரி, பரவாயில்ல. சுவிட்ச் போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல, கிளம்புறேன். சார், முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஜூஸ் கொண்டு வரேன், சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, கிளம்புறேன். இல்ல சார், உட்காருங்க சார், சாப்பிட்டு போலாம். உட்காருங்க, உட்காருங்க சார். இந்தாங்க சார், ஜூஸ் குடிங்க. தேங்க்யூ. சார், பார்த்து குடிக்க கூடாதா? பார்த்து குடிங்க. குடிங்க சார். இல்லைங்க, போதுங்க, வருங்க. சரி. எங்க ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஹெல்ப்னு கேட்டனால தான் நான் வந்தேன். என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், தெரியாம பாத்துக்காங்க. உங்க வைஃப் பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. என்னடி தெரியாம பாத்துக்க போற? ஏய், என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள? ராணி ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம், இங்க வேண்டாம். எதுக்கு வீட்டுக்குள்ள போய் பேசணும்? ஏன் தெருவுல நின்னு பேசினா அசிங்கமா இருக்கா? 4 பேருக்கு தெரிஞ்சா மானம் போயிடுமா? இது அவ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். ராணி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அவங்க டியூப்லைட் எரியலன்னு சொன்னாங்க, அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எப்போல இருந்து உங்க தொழில மாத்துனீங்க? இல்ல வாங்குற சம்பளம் பத்தலன்னு எலக்ட்ரிஷியன் வேலையும் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நம்ம வீட்டுக்கு ஒரு பல்ப் மாத்தணும்னா கூட ஒண்ணு என் தம்பி வரணும், இல்ல எலக்ட்ரிஷியன் வந்து மாத்தி கொடுத்துட்டு போவான். ஆனா இவ வீட்டுக்கு நீங்க வந்து மாத்தி கொடுத்துட்டு போறீங்களா? ராணி ப்ளீஸ், ஒண்ணு இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாத. சொன்னா கேளு, எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. ஏன் அசிங்கமா இருக்கா? எனக்கு என்ன அத பத்தி? இத பாருங்க, தப்பு செஞ்சது நீங்க, தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நல்லா அசிங்கப்படுங்க. இங்க பாருங்க, ரொம்ப கேவலப்படுத்துறீங்க. அவரை நான் லைட் மாட்டுறதுக்கு தான் எங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன், தெரியுமா? ஏய், என்னடி உனக்கு பூ வாங்கி குடுக்கறதுக்கும் பல்ப் மாத்தி குடுக்கறதுக்கும் என் புருஷனா கிடைச்சாரா? நல்ல ஆளு வாட்ட சடமா இருக்க கூடாது, உடனே வளைச்சு போட பாத்துருவீங்களே. இங்க பாருங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேலே இவங்க ஒரு வார்த்தை பேசினாங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல இவங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என்னடி என்ன பண்ணுவ? என்ன மிரட்டுறியா? எங்க மிரட்டி பாருடி. ராணி ராணி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இனிமேல ஒன்ன தவிர நான் யார்ட்டையும் பேச மாட்டேன், என்ன நம்பு. இத பாருங்க, இதான் கடைசி. இனிமே இந்த மாதிரி எவளுக்காவது பூ வாங்கி தரேன், எவன் வீட்டுக்காவது லைட் மாட்டி தரேன்னு வந்து நின்னீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஆமா இல்ல, என் மேல ப்ராமிஸ், உன் மேல ப்ராமிஸ், நான் யார்ட்டையும் பேசல, போதுமா? வாங்க. இனிமே எவளாவது என் புருஷனை தேடி வரட்டும், அப்புறம் இருக்க அவ குடுமி என் கையில.